கீரைகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சில கீரைகளின் குணங்களை பற்றி பார்ப்போம். சிறுகீரைங்கிறது நீரை நல்லா பிரிக்கும், ஆனால் மருந்தையும் விஷத்தையும் முறிக்கும், கொஞ்சம் உஷ்ணத்தை உண்டாக்கும். அரைக்கீரை பித்தம் தணியும், ஆனால் நீர் வறட்சி வரும். அகத்திக்கீரை பித்தம் தணியும், நல்லா சிறுநீரும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும், விஷத்தையும் குறைக்கும். முருங்கைக்கீரை பித்தத்தை குறைக்கும், மோஷன் ஃப்ரீயாக போகும். புதினா கீரைனால் நல்ல ருசி ஏற்படும், வாந்தி குறையும், பசியின்மை போகும், ஜீரணசக்தி உண்டாகும். கருவேப்பிலை, நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருவேப்பிலைனால் நல்ல ருசி உண்டாகும், பேதி வயிற்றுப்போக்கு அதெல்லாம் குறையும், ஜுரத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், பித்தம் குறையும், பசி மந்தம் இதெல்லாம் சரியாகும். கொத்தமல்லி கீரை பார்த்திங்கன்னா ருசியை நல்லா உண்டாக்கும், பித்தாதிக்கத்தை குறைக்கும், சுக்லம் பெருகும். துத்திக்கீரை வெட்டையை தணிக்கும், நல்ல விரணத்தையும் ஆறுறதுக்கு உதவும். சிறு பசலைக்கீரை உஷ்ணத்தை குறைக்கும், கஃபத்தை கூட்டும். புளிச்சக்கீரை பித்தத்தை குறைக்கும், வீரியம் விருத்தியாகும். புளியாரக்கீரை உஷ்ணமும் பித்தமும் சமனப்படுத்தும். பொன்னாங்கண்ணி கீரை உடலில் உஷ்ணத்தை தணிக்கும், கண்களுக்கு ஒளியும் உடலுக்கு பலமும் மேனியும் உண்டாகும். மணத்தக்காளி கீரை வெட்டையை தணிக்கும், வாய் ரணத்தை போக்கும். மவுத் அல்சர் ஓரல் அல்சர் பேஷண்ட்டுக்கு வயிற்று புண்ணுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மலத்தை இலகி போக வைக்கும், சிறுநீரை நல்லா பிரிக்கும். காசினிக்கீரை இரத்தத்தை சுத்தி பண்ணும், இரத்தத்தை விருத்தியாக்கும், மலத்தையும் நீரையும் பிரிக்கிறதுக்கு உதவும். வெந்தயக்கீரை வயிற்று வலிக்கு நல்லது, பசி மந்தம் வாத கோபம், உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமலுக்கு கூட உதவும் போட்டிருக்காங்க. அதாவது உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமல், அதுக்கு வெந்தயக்கீரை நல்லதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்காக டெய்லி சாப்பிடணும் இல்லை, இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது. முளைக்கீரை தண்டுக்கீரை இது உஷ்ணத்தை தணிக்கும், நல்ல சிறுநீரை போக வைக்கும், கொஞ்சம் சீத குணமுடையது, உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். அதனால் சளி இருமல் தொந்தரவு மூச்சு முட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. முள்ளங்கி கீரை நீரை பெருக்கும், பசியை உண்டாக்கும், ஜீரண சக்தியும் நல்ல உண்டாக்கும்.